எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. இந்த திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடூழி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்கள் கனவுகளும் லட்சியங்களும் விரைவில் ஈடேற வேண்டுமென்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்களுடைய மேலான ஆதரவுக்கு என்னுடைய பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாம் ஒவ்வொன்றையும் ஒவ்வொருத்தவங்கள்ட்டேருந்து கற்றுருப்போம். சில சமயம் நம்மளுக்கு அறிவுரையாக அந்த இது கிடைச்சிருக்கும். ஒரு செயலை செய்கிறதுக்கு அதுக்கு என்னென்ன வழியில் நம்ம முயற்சி செஞ்சு அதில் வெற்றி அடையலான்னு பெரியவர்களுடைய அறிவுரை, அனுபவம் இதெல்லாம் கேட்டு நம்ம நடந்திருப்போம். இருந்தாலும் ஒருத்தருடைய அனுபவமும் அறிவுரை மட்டும் நமக்கு பத்தாது. இதற்கு என்ன தேவை? இதுக்கு ஒரு கதை சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு திருடன் இருந்தாங்க. அந்த திருடன் மிக சாமர்த்தியசாலி. அதில் என்ன ஒரு சாமர்த்தியம்னா, அவன் திருடுறதில் அவனை மாதிரி ஒரு திறமைசாலி அந்த ஊர்லேயே இல்லை. இதில் என்ன பியூட்டின்னா, அந்த திருடன் யாருங்கிறது அந்த ஊர் மக்களுக்கே தெரியாது. அவ்வளவு சாமர்த்தியமாக திருடுவா. இது வரைக்கும் யாருக்கிட்டையும் அந்த திருடன் மாட்டினதே கிடையாது. அவ்வளோ திறமையாக. இது திருடுறதில் என்ன ஒரு சாமர்த்தியம்னு கேட்குறீங்களா? இனிமேல் தான் கதையே இருக்குது, கேளுங்க. அந்த திருடன் யாருன்னு அந்த ஊர் மக்களுக்கு தெரியவே இல்லை. இப்படியே நாட்கள் போக போக அந்த திருடனுக்கு வயதும் ஆகிவிட்டது. அப்போ அந்த திருடனுடைய பையன், அப்பா உங்களுக்கு வயதாகிவிட்டது, இனிமேல் உங்களுக்கு பதிலாக நான் இந்த திருட்டு தொழிலை செய்கிறேன். ஆனால் அதில் எனக்கு ஒரே ஒரு இது மட்டும், இவ்வளோ நாள் நீங்கள் திருடியும் உங்களுடைய சாமர்த்தியத்தினால நீங்கள் யாருக்கிட்டேயும் மாட்டிக்கிட்டதே கிடையாது. அந்த இது மட்டும் எனக்கு எப்படின்னு சொல்லி கொடுங்கன்னு. அப்போ அந்த அப்பா திருடர் சொல்கிறாரு, அப்படி தானே, இன்றைக்கி என் கூட திருடுறதுக்கு வா அப்படின்னு சொல்லி அந்த ஊர்லேயே இரவு ஆனதுக்கப்புறம் அந்த ஊர்லேயே மிகப்பெரிய பணக்காரர் வீட்டுக்கு போய் திருட போகிறாங்க, அப்பாவும் மகனும். அவ்வளோ சாமர்த்தியமாக ஒரு சின்ன சத்தம் கூட வராமல் அந்த சவரை துளை போட்டு உள்ளுக்குள்ளார போகிறாங்க. ரொம்ப நேர்த்தியாக, எந்த பொருளையும் இடிச்சிக்காமல், கதவுல சத்தம் பண்ணாமல் மிக நேர்த்தியாக அறைக்குள்ளே நுழைந்து பொருட்கள்லாம் திருடி ஒரு மூட்டை கட்டி எடுத்துக்கிட்டு பக்கத்து அறைக்கு போய் ஒரு அலமாரி இருக்குது. அந்த அலமாரியில் மிக விலை உயர்ந்த பொருள் ஒன்று ஏதாச்சும் இருந்தால் நீ எடுத்துட்டு வான்னு சொல்லி மகனை அனுப்புகிறாரு. இந்த இடத்துல அந்த திருடனோட சாமர்த்தியம் என்ன தெரியுமா? அந்த வயதான திருடன் அவருக்கு வீட்டிலேயே திருடும்போது மிக மிக விலை உயர்ந்த பொருளை திருடுவார். அதில் யார்கிட்டையும் மாட்டிக்கிட்டதும் இல்லை. அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. இதில் என்ன தெரியுமா அந்த ஊர் மக்களுக்கு? அந்த திருடன் நம்ம வீட்டில் திருடுனா அந்த அளவுக்கு நம்ம விலை உயர்ந்த பொருட்கள் வைத்து ஒரு உயர்ந்த ஸ்டேட்டஸில் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு பெருமை. இந்த வயதான திருடர் அந்த மகனை உள்ளார அனுப்பிச்சு, நீ அந்த அலமாரியில் ஏதாச்சும் இருக்கான்னு எடுத்துகிட்டு போன்னு சொல்லிட்டு உள்ளார போனோடனே அந்த மகனை உள்ளார வச்சு தாள் போட்டுட்டு திருடன் 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 கத்துறாரு. கத்துனோடனே கத்திட்டு இவர் சாமர்த்தியமாக அந்த ஓட்டை போட்ட செவுத்து வழியாக தப்பிச்சிடாரு. இந்த பையனுக்கு வந்ததே கோபம். என்ன ஒரு அப்பா, நம்மளுக்கு கற்றுத்தர சொன்னால் இப்படி நம்மளை மாட்டி விட்டுட்டு இப்படி தப்பிச்சு ஓடிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபம். என்ன செய்யறதுனே தெரில. இவர் போட்ட சத்தத்தில் வீட்டில் இருந்த எல்லாரும் வந்துடுறாங்க. இவனுக்கு என்ன செய்யறதுனே தெரியல.
ஒரு மணி நேரம் கழித்து எப்படியோ தப்பிச்சு வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த வயதான அவங்க அப்பா இழுத்து போத்தி தூங்கிட்டு இருக்காரு. இவனுக்கு கோபம் வந்து போர்வையை உதறிட்டு, என்ன ஒரு அப்பா நீங்கள், உங்களை வந்து தொழில் எனக்கு சுத்தமாக கற்றுத்தர சொன்னால் இப்படி என்னைய மாட்டி விட்டுட்டு வந்துட்டீங்களே, இந்நேரம் நான் மாட்டியிருந்தேன் என்னத்துக்கு ஆகுவேன் அப்படின்னு கேட்டோன்னே அவர் ரொம்ப கேஷுவலாக, அதான் வந்துட்டீல போய் தூங்குப்போ அப்படின்னு. இருந்தாலும் எனக்கு இதை உங்ககிட்ட சொல்லலைன்னா எனக்கு வந்து மண்டையை வெடிச்சிரும், கேளுங்கன்னு. நீ வந்து இனிமேல் மாட்டிக்காமல் தொழிலில் நேர்த்தியாக செய்வேன் நம்பிக்கை வருது, போய் தூங்குப்போ அப்படிங்கிறாரு. இருந்தாலும் அவனுக்கு கோபம் வந்து, இல்லை நீங்கள் கேட்டு தான் தீரணும் அப்படின்னு. சரி சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் திருடன் கத்துனோடனே அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எல்லா இடத்துலையும் தேடும்போது ஒரு பணிப்பெண் வந்து கையில் விளக்கோடு நான் வந்து அந்த சாவி துவாரம் வழியாக நான் பார்க்கும்போது ஒரு பணிப்பெண் கையில் விளக்கோடு வரதை பார்த்தோன்னே நான் வந்து ஒரு பூனை போல் சத்தம் போட்டோன்னே அந்த பணிப்பெண் வந்து ஒரு பூனை தான் இந்த இடத்துல மாட்டிக்கிச்சு அப்படின்னு கதவு தாழ்பாலை திறந்தோடனே நான் வேகமாக, எனக்கு வந்த வேகத்தில் அந்த பெண்ணோட கையில் இருந்த விளக்க ஊதி அணைச்சிட்டு அந்த பெண்ணையும் தள்ளி விட்டுட்டு நான் ஓடி வந்தேன் அப்படி சொல்லணும். ஓடி வரும்போது நீங்கள் போட்ட சத்தத்தில் எல்லாரும் எந்திரிச்சு துரத்திக்கிட்டு வந்ததோடு இல்லாமல் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் கூடி போயிட்டாங்க. இப்படியா என்னை தவிக்க விட்டுட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லி கோபமாக கேட்டுட்டு நான் ஓடுறேன். அவங்க என்னை துரத்திட்டு வராங்க. கை கெட்டுற தூரம் பக்கத்தில் வராங்க. நான் அப்போ பார்த்தா ஒரு கிணறு பக்கத்தில் ஒரு கல் இருக்குது. எனக்கு உடனே என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அந்த கல்லை எடுத்து அந்த கிணத்துக்குள்ளே போட்டோன்னே இருட்டில் நான் தான் கிணத்துக்குள்ளே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் கிணத்துக்கு எட்டி பார்த்தாங்க. சிலவங்க கிணத்துக்குள்ளே குதித்து கூட தேட ஆரம்பித்தாங்க. நான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். சரி, இனிமேல் நீ நேர்த்தியாக திருட ஆரம்பிச்சிருவ அப்படின்னு. இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? ஒருத்தர் நமக்கு ஒரு செயலை செய்யறதுக்கு அவங்களுடைய அனுபவத்தையும் அறிவுரையும் சொன்னாலும் நாம் அந்த இடத்துல அந்த சுச்சுவேஷனை எப்படி ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து வெளியில் வரோம் அப்படிங்கிற அனுபவம் நமக்கு ஏற்பட்டால் மட்டுமே நாம் அந்த இதுலேருந்து ஒரு செயலை வெற்றிகரமாக செய்ய முடியும். அந்த அப்பா வந்து பையனுக்கு இப்படி செஞ்சு இப்படி தப்பிக்கணும்னு சொல்லியிருந்தா அவன் பிளைண்டாக அவங்க அப்பா சொன்னதை மட்டும் ஃபாலோ பண்ணியிருப்பான். ஆனால் இப்போ ஒரு சுச்சுவேஷன், அவன் அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு வர்றதுக்கு உரிய சுச்சுவேஷன் வந்து அவனுக்கு ஏற்படும் போது அவன் சாமர்த்தியமாக செயல்பட்டு வெளியில் வரான். இப்படி தான் நமக்கு யார் வழிகாட்டினாலும் அவர்களுடைய அறிவுரையும் அனுபவத்தையும் நமக்கு சொன்னாலும் நாம் அந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணும்போது தான் நம்ம யோசித்து தெளிவாக பிளான் பண்ண முடியும். இதை நீங்கள் எப்பயுமே புரிஞ்சுக்கணும். நம்ம ஒருத்தர் கோடு போட்டால் நம்ம ரோடு போடணும். அப்படி தான் இருக்கணும் புத்திசாலித்தனமாக. இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்பயும் போல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. புதுசாக நம்ம சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.